நாம என்னதான் கவனமா இருந்தாலும் நம்மள மீறி சில விஷயங்கள் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது அதை விதின்னு சொல்லுவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆள் தான். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புளியஞ்சொலைக்கு அமாவாசை அன்னைக்கு எங்க கணவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க கொண்டாட போயிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விளையாண்டு முடிச்சு கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என் மெட்டி வந்து பாத்தீங்கன்னா பாறையில மோதி தண்ணியில விழுந்து காணா போயிடுச்சு. ஒரு மெட்டி மட்டும் போடக்கூடாது அப்படிங்கிறனால அதையும் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என் கணவர் சொன்னாரு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நம்ம வேற மெட்டி வாங்கிக்கலாம், இன்னைக்கு அமாவாசை நல்ல நாள் தான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அது இருந்தாலுமே எனக்கு மனசு உறுத்தல இருந்துச்சு. அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு கதை வந்து நான் படிச்ச கதை ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, கணவன் மனைவி 2 பேரும் வந்து ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, மனைவி தன்னை அறியாமலே, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, தன்னை அறியாமலே கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்யத்தை வந்து கழட்டி வீசி எரிஞ்சிட்டாங்களாம் கோவத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவன்மாருக்கு வருத்தமா இருக்கும்போது குருஜிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் மனைவி வந்து பண்ணிட்டாங்க, இது ஏதாவது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் மனைவியோட மாங்கல்யம் வந்து கெட்டியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நீ அந்த நேரத்துல உனக்கு ஒரு பெரிய கண்டம் இருந்துச்சு, அந்த மாங்கல்யத்தை வந்து அவங்க கழட்டி அவங்களே அறியாம வீசினனால அந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவரு சந்தோஷப்பட்டாராம். இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் காலத்தோட கணக்கையும் கடவுளோட கணக்கையும் புரிஞ்சுக்காம நம்ம வந்து நம்மளே வந்து குழப்பிக்கிறோம். இந்த மாதிரிலாம் இல்லாம எது நடந்தாலும் அதுல ஒரு சின்ன நல்லதாவது நடக்கும், நல்லதாவது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பி இறைவனை வந்து சரணாகதி அடைகிறதா உண்மையான ஆன்மீகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.